வெல்கம் டு Santhis Adupangarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்டான சாக்லேட் கேக். சாக்லேட் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப், கொக்கோ பவுடர் 1/2 கப், சர்க்கரை 1 கப், முட்டை 1, பால் 1, எண்ணெய் 4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10, பேரிச்சம்பழம் 3, வேறு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், இது ஆப்ஷனல் தான். எப்போதுமே மைதா எடுக்கிறதுல 4ல் 1 பங்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்காங்க. நான் முந்திரி பருப்பும் பேரிச்சம்பழமும் எடுத்திருக்கேன். வீட்டில் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். ஒரு பிளெயின் பவுலில் 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நாங்கள் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கோம். இதை மிக்சியில் பொடி பண்ணி கூட எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வந்தால் போதும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். மைதா 1/2 கப்பு, அரை கப் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்மளோட மிக்ஸ் ரெடியாக இருக்குது. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நான் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நான் டேட்ஸை சின்ன சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் 1 பேக்கெட் உப்பு எடுத்து அதை நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. இந்த உப்பு நீங்கள் எப்போதும் கேக் பண்ணுறப்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து திருப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நடுவில் நம்மளோட கேக் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். வாஷரும் விசிலும் கலட்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்ல சூடாகட்டும். ஒரு பிளெயின் டின் எடுத்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் மைதாவும் டஸ்ட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா இது நம்ம பண்ண தேவையே இல்லை. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை பொறுமையாக விடணும், இல்லைன்னா ஏர் பபிள்ஸ் நிறையா உள்ளே வந்துடும். நல்லா தட்டிக்கோங்க. ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா உடஞ்சிடும். இப்போ நான் டெக்கரேஷனுக்காக கேஷ்யூ நட்ஸும் டேட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உள்ள நல்லா சூடாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை பொறுமையாக எடுத்து உள்ளே வச்சுடுங்க. இப்போ ஒரு 30 to 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்ல சூடாகட்டும். அப்பள கம்பி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குத்தி பார்த்து கேக் வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கேக்கை இறக்கி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி எல்லா சைடும் இலக்கி விட்டுருங்க. ஒரு தட்டில் நம்மளோட டின்னை கவுத்தி 4-5 தடவை இந்த மாதிரி தட்டினா நம்ம கேக் விழுந்துடும். கேக் ரொம்ப அழகாக வந்துருச்சு. இப்போ ஒரு தட்டு வச்சு அதை பொறுமையாக திருப்பி எடுத்துக்கோங்க. கேக் நல்ல பேக்காகி வந்திருக்கு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 டே வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம இது பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.